எத்தனை பேர் ஹாப்பியா இல்ல? உண்மையை சொல்லலாங்க, எத்தனை பேர் ஹாப்பியா இல்ல? நீ நிறைய பேர் கை வைக்கிறீங்க, காரணம் லீவ் விடலன்னா. எஸ், எதுக்கு உங்களுக்கு லீவு? மழை வந்து ஏதாவது பண்ணிச்சா? என்ன பண்ணிச்சு? இல்லையே. வீட்டுல இருந்தா டிவி பார்க்கலாம், பொழுது போக்கலாம், அப்படித்தானே? நிறைய படம் பார்க்கலாம், டைமை வேஸ்ட் பண்ணலாம், அதுக்குதானே? அதனால உங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆமா, அதான் திஸ் லைஃப் இல்லையா, வாழ்க்கை. நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப்னா என்னது? விட்டு கொடுக்க கூடாது. சரி, மழைக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறீங்களா? யாரெல்லாம் மழைக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க? கை வைக்கலாமே. யாரும் இல்ல அப்படின்னா எதுக்கு ஹாப்பியா இல்லைன்னு சொல்றீங்க? மழை டெய்லியா பேசிட்டு இல்லல்ல, எப்போதான் மழை வருது இல்லையா? அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம லைஃப் வந்து விட்டு கொடுக்க முடியாது. நீங்க இருக்கீங்க எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் இல்லையா? கோயிங் டு அப்பியர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். this year அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? சரி, எல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில? நோ. சரி, சாப்பிட்டீங்களா? மார்னிங் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுறீங்களா? ஒரே ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறீங்களா இல்ல விதவிதமா சாப்பிடுவீங்களா? விதவிதமா சாப்பிடுவீங்களா? என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, பூரி, விதவிதமா சாப்பிடுறீங்கல்ல. இப்ப நம்ம கையில வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த 5 வரலுமே ஈக்குவலா இருக்குதா? என்ன சொல்றீங்க? கட்டை விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல் விதவிதமா பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே ஒன்னா இல்ல டிஃபரெண்டா? டிஃபரெண்ட். வெரி குட். யூனிக். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக் இல்லையா? இப்ப இந்த பாப்பா மாதிரி அந்த நாட்டுல இருக்க பாப்பா இருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? இல்ல எங்கள மாதிரி அவன் இருக்க மாட்டான். எல்லாருமே டிஃபரெண்ட் தான் இல்லையா? கடவுள் வந்து ஒவ்வொருவரையும் வெட்டி படிச்சிருக்காங்க டிஃபரெண்டா, அப்படித்தானே படிச்சிருக்காங்க இல்லையா? நீங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா சாப்பிடுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் படிப்பீங்க, அப்படி யாரா இருக்கீங்க? அந்த காலத்துல நிறைய கேர்ள்ஸ் தான் கை கொடுக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையுமே பண்ணுவீங்களா? எஸ். சரி, அப்ப குழந்தை வந்து செத்து போனதுக்காக செத்து போயிருவீங்களா? எஸ். அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்க ஃப்ரெண்ட் முக்கியமா உங்க பேரண்ட்ஸ் முக்கியமா? அப்பா அம்மா முக்கியம் அப்படித்தானே? உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கிறது யாரு? சாப்பாடு போடுறது பேரண்ட்ஸ். ஃபீஸ் கட்டுறது, உங்களுக்காக ஒர்க் பண்றது, தியாகம் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன தியாகம் பண்ணலாங்க? ஒண்ணுமே பண்ணல, உங்க லைஃபை கெடுத்துக்கிட்டாங்க, அப்படித்தானே? நம்ம கூட இருக்கவங்கன்னா என்ன சொல்லுவாங்க? குழி தோண்டி பொழிச்சிருவாங்க. அவங்க பேச கேட்டோம், இவங்க பேச கேட்டோம், அவன் ஹோம்ஒர்க் முடிக்கல, நான் ஹோம்ஒர்க் முடிக்கல. இதெல்லாம் வாழ்க்கைக்கு வெற்றி தருமா? வெற்றி பெற ஆசைப்படணும், அப்படித்தானே? வெற்றி பெற ஆசைப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஷேக்ஸ்பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவரு? ஷேக்ஸ்பியர் யாரு? எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர். சரியா? அவர் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாரு? யாருக்காவது தெரியுமா? ஷேக்ஸ்பியர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர் தான். சரியா? அவர் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப ஏழ்மையா வருந்தினாரு. அவருடைய ஒய்ஃப் அவருக்கு வந்து மனப்பொருள் இல்லாததுனால அவங்க ஒய்ஃபை விட்டுச்சு, அவர் லண்டன் மாநகருக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு அங்க யாருமே அவருக்கு வேலையே கொடுக்கல. அதனால தோல் பதவிடக்கூடிய தொழிற்சாலையில ஒர்க் பண்ணாரு, ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாடக துறையில நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது.
அவர் அந்த நாடகத்துறையில போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு உள்ள ஒரு கலை இருந்தது. என்ன கலை இருந்தது? எழுத்து கலை. அப்ப நாடகத்துல நடிக்கும் போது அவர் மூவ் பண்றாரு. சின்ன சின்ன குட்டி குட்டி நாடகங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சு பெரிய நாடகங்கள் வர எழுதி இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு அவர் உயிரோட இருந்தாரா? இல்ல, நம்ம விட்டு போயிட்டாரு இல்லையா? பட் அவருடைய நாவல்களை நாம இன்னைக்கு படிக்கிறோம். அப்ப அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அவரால் இன்னைக்கு இந்த உலகத்தை வச்சுக்க முடிச்சிருக்குமா? யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தைங்க கிடையாது, உறவுகளும் சப்போர்ட் பண்ணல, நண்பர்களும் சப்போர்ட் பண்ணல. அவருடைய டேலண்ட் இன்ஹரண்ட் கெப்பாசிட்டி அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன பண்ணாரு? அதை ஒரு எழுத்தாளரா உருவாக்கி, ஒரு எழுத்தா உருவாக்கி, நாடகமா நடிச்சு ஒரு நாடகவாதியா இருந்துச்சு. கடைசி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு கூட நம்ம படிக்கக்கூடிய நாவல்கள் எல்லாம் அவர் இடம் வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? யாரா? விடாமுயற்சி, கடின உழைப்பு. அப்படித்தானே? விடாமுயற்சியோ கடின உழைப்பு. அப்ப விடாமுயற்சி கடின உழைப்பு இருந்தா நம்மளால வெற்றி பெற முடியுமா முடியாதா? வெற்றி பெற முடியுமா முடியாதா? முடியும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எஃபர்ட் பண்ணணும் இல்லையா? இல்ல ஒரு இடத்துல அப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு பிள்ளையும் பார்த்துட்டு அப்படி இருந்தா மார்க் வாங்க முடியுமா? சாதிக்க முடியுமா? அப்புறம் மார்க் வந்து கூட என்ன பண்ணுவீங்க? ஐயோ மார்க் கம்மியாச்சு அப்படிதானே பண்ணுவீங்க? அப்படிதானே இல்லையா? வீட்டுல திட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. கடைசி இன்னைக்கு பாருங்க, நிறைய வீட்டுல தோல்வி, ஜெயில மெயின் பாஸ் பண்ண முடியல, உயிரை மாய்த்து கொள்றாங்க. அது பயம் இருக்கா? நீங்க உயிரை விட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல கவர்மெண்ட்ல நீட் எக்ஸாம கேன்சல் பண்ணுமா? இல்ல ஜெயில கேன்சல் பண்ணுமா? இல்ல இல்லையா? நமக்கு படிக்கிறதுக்கு பல துறைகள் இருக்கிறது, வாழ்வதற்கும் பல வழிகள் இருக்கிறது. அப்ப ஏதோ ஒன்று மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை ஆகாது. அப்ப இந்த டைம், இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எதுதான் தேவை? யார் சொல்லுங்க? கல்வி. அப்படின்னா கல்வி என்ற முன்னெடுத்துதான் தேவை, படிப்புதான் தேவை. படிப்புலன்னா யாரும் உங்களை மதிப்பாங்களா? மதிப்பாங்களா கேட்கிறேன். இன்னும் அப்ப என்ன வேணும் வாழ்க்கைக்கு? கல்வி மிக இன்றியமையாது. சரியா? இப்ப எல்லாருமே நான் உடனே சொல்லி யூனிக், நமக்குள்ள வீக்கும் இருக்கும், ஸ்ட்ராங்கஸும் இருக்கும். சரியா? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஆல்வேஸ் யுவர் ஐஸ். யாரும் பேசக்கூடாது, கண் திறக்கக்கூடாது, அமைதியா க்ளோஸ் பண்ணுங்க. ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கான்சென்ட்ரேட் யுவர் நோட்ஸ். கண்ணை மூடிட்டு நோட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. Sit tight, sit straight, close your eyes, concentrate your nose. Inhale, மூச்சு உடல்ல உள்ள இழுத்து வாங்கு. உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் திங்க் பண்ணுங்க. படிக்கிற டைம் என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு நேரம் அரட்டை இருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் மொபைல் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க? எல்லாமே திங்க் பண்ணு. என்ன வீக்னஸ் இருக்கு? அம்மா அப்பா சொன்னா, டீச்சர்ஸ் சொன்னா கோவப்படுறீங்களா? ஹோம்ஒர்க் முடிக்காம இருக்கிறீங்களா? திங்க் அபவுட் யுவர்செல்ஃப். மற்றவங்களை பார்க்க கூடாது, நீ உன்னை பார், உன்னை நீயே பார். நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, கெட்டவங்களா இருக்கீங்களா? சுயநலவாதிகளா இல்ல பெற்றோருக்கு கீழ்படுவீங்களா? சுயநலவாதிகள்னா பெற்றோருக்கு கீழ்படிய மாட்டீங்க, அவங்க தியாகத்தை உணர மாட்டீங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்படிய மாட்டீங்க. டீச்சர்ஸ் இருந்து கொண்டிருக்கிற வழி குறித்தல் அப்படித்தானே கல்வி கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அறிவை உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரே பண்றீங்களா? டீச்சர்ஸ் ஆர்கியூ பண்றீங்களா? இது தப்பா சொல்ல, நீங்களே யோசிங்க.
பண்ணுங்க. நீங்க உள்ள இருக்க அந்த வீக்னஸ் அப்படியே வெளியே போங்க. ஓபன் யுவர் ஐஸ். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருக்கீங்கல்ல. இப்ப நீங்க உங்களை பாத்தீங்க தானே, உங்க ஆள் மனதுல இருந்து உங்களை நீங்களே பாத்துருக்கீங்க. நீங்க யாருன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். நான் உங்களை கேட்கல நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க, ஆனா உங்களுக்கு தெரியும். இதே இது உங்ககிட்ட ஸ்ட்ராங் இருக்கு, பலவீனம் இருக்கு, பலமும் இருக்கு. யார் யாருடைய ஸ்ட்ராங் பார்த்து உங்களுக்கு தான் எனக்கு தெரியாதுல்ல உங்களை பற்றி. சிலவங்க நல்ல டிராயிங் வரையலாம், சிலவங்க நல்ல மியூசிக் போடலாம், சிலவங்க நல்லா படிக்கலாம். கடவுள் ஒவ்வொருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாங்க. சிலவங்க நல்லா பெயிண்டிங் பண்ணலாம், சிலவங்க நல்லா பேசலாம் இல்லையா? Now again, close your eyes. Angel was breathed, fire was sent. நான் யாரு? திங்க் பண்ணு. என்னால என்ன முடியும்? You can do it. உன்னால முடியும். முடியாததுன்னு எதுவுமே இல்லை இந்த லைஃப்ல, இந்த வாழ்க்கையில. திங்க் yourself. படிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும். ஏன் சாப்பிட கூட வராது? ஏன் ஒரு அப்துல் கலாமாக உருவாகிறாரு? ஏன் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக கூட நீங்க வரலாமே? எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் நீங்க கண்டுபிடிச்சா உங்களை யாராலுமே வெல்ல முடியாது. வெற்றி உங்க கையில தான் இருக்கு. It is in your hand. நீங்க அதை மறைச்சு வச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்க ஸ்ட்ராங்னஸ் அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை வழிகாட்டும். Now open your eyes. Sit right, relax. தெரிஞ்சா நீங்க யாருன்னு உங்களால முடியுமா முடியாதா? You can, I can. திரும்ப சொல்லுங்க. I can, I can. Dream, dream, dream. Dream transform into thoughts and thoughts changes into actions. Who wrote? Anyone? Repeat after me. Dream, dream, dream. Loudly. Dream transform into thoughts and thoughts changes into actions. Dr. APJ Abdul Kalam. இது யாருடைய வரிகள்? அவர் என்ன சொன்னாரு? ஷார்ட்டா சொல்லி போடுங்கல்ல, கனவு காணுங்க. என்ன சொன்னாங்க? அப்படி பெட்ல படுத்துக்கிட்டு தூய் பாடுறதுல கனவு. அந்த ஸ்டேட்லயே இது காதலிக்கக்கூடிய வயசும் கிடையாது. உங்க ட்ரீம் எதாதான் இருக்கணும், படிச்சு சாதிக்கிறதா உங்க லைஃப். அப்படித்தானே? இல்ல அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு என்ன ரீல்ஸ் நாடி ஆடி எங்கடா வரியா கோயில் பேசுறியா இதான் பாடுவீங்க நிறைய பேரு. அப்படித்தானே? இல்ல எத்தனை பேர் சப்ஜெக்ட் சம்பந்தமா மொபைல் பாக்குறீங்கன்னு சொல்ல பார்க்கலாம். யாரும் எனக்கு தெரியும். எல்லாம் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ். 9 மணிக்கு தொடங்குற ரீல்ஸ் 5 மணிக்கு தான் விட்டுருவீங்க. அது எப்படி அவங்க காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்குறாங்க, காசு சம்பாதிச்சு கொடுக்குறாங்களா உங்களுக்கு? எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு காசு சம்பாதிச்சுட்டு இல்ல அப்புறம் எதுக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ஓடிச்சுட்டீங்க? வாழ்க்கைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையை கவனிங்க. நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்களால சாதிக்க முடியும். சரி, இப்ப எத்தனை பேர் காலையில 4 மணிக்கு எழுதி படிப்பீங்க? 1 2 3. பாய்ஸ் சைடு ஒருத்தர் கூட இல்லையா? சேவல் கூட எவ்வளவு படிக்க போல இருக்கு? சரி, 5 மணிக்கு 1 1 2 3 4. ஓகே, 6 o'clock சூரிய வந்தவங்க முடிக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? எருமை. நீங்க எருமையா? நீங்க மனிதர்கள் நல்ல மாணவர்கள், நல்ல பண்புள்ள தெளிவான எண்ணமுள்ள மாணவர்கள். அப்ப நீங்க எத்தனை மணிக்கு எழும்பணும்?
எஸ் we have to get up. 5 மணிக்கு எழுந்திட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு முதல்ல யார வேண்டிக்கணும்? கடவுள். என்ன வேண்டிக்கணும்? நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் கடவுளே, நல்லா படிக்கணும், பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும், கெட்ட பிள்ளையா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். இல்ல அதை பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பிரின்சிபல் முன்னால கை கட்டி நிக்க வைக்கிறது, டீச்சர்ஸ் முன்னால கை கட்டி நிக்க வைக்கிறதுல நீங்க தானே செய்வீங்க. செய்றீங்களா இல்லையா? அப்ப நீங்க நன்றி கேட்டவர்களா? நீங்க சுயநலவாதிகளா சுயநலம் இல்லாதவர்களா? நன்றி உள்ளவர்களா நன்றி கெட்டவர்களா? இது என்னுடைய கேள்வி. நன்றி உள்ளவங்கன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பீங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்படுவீங்க, ஸ்கூல்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. நன்றி கெட்டவங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுப்பீங்க, அவங்கள ஸ்கூல்ல வர வச்சு தலைகுனிந்து நிக்க வைப்பீங்க, உங்களுக்காக தியாகம் பண்றவங்க மனசை காயப்படுத்துவீங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் சரியா பண்ணாம டீச்சர்ஸ டென்ஷன் பண்ணுவீங்க. அப்ப நீங்க சுயநலவாதிகள். நீங்க யாருங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்க நாங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா? நமக்காக தியாகம் பண்றாங்களே பெற்றோர்கள் ஆசிரியர்கள், ஒரு நிமிஷம் என்னைக்காவது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிருக்கீங்களா? அவங்க நல்லா இருக்கணும்னு? இல்லையே, பண்ண மாட்டீங்க. நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தர், அன்னை தெரசா, இவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா அவங்க பிஹைண்ட் இருந்தவங்க யாருதான்? ஆசிரியர்கள் தான். யாருதான்? ஆசிரியர்கள் தான். என்னைக்காக வரலாம்? பேருக்கு ஆசிரியர் தினம் அப்படித்தானே? ஆசிரியர் தினம் வந்தா போதும், அந்த பர்மிஷன் வாங்குறது, கேக்கு கட் பண்றது அன்னைக்கு. அதனால என்ன யூஸ்? உங்க கைய கிளாப் பண்ணுங்க. சவுண்ட் இதெல்லாம் கேக்குது இல்ல? 2 ஃபிங்கர் விடுங்க, ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ். இந்த மாதிரி கிளாப் பண்ணுங்க மெதுவா. ஏதாவது 5 வருடம் செய்து 2 கையும் செய்து கை கட்டமா பயங்கரமா ஓடி சொல்லுது, அதுதான் டீச்சர்ஸ் டே. நீங்க செலிப்ரேட் பண்றது, வெளிப்படையா காணிக்கிறீங்க. இந்த 2 ஃபிங்கரை நீங்க சேர்த்து வச்சு இந்த மாதிரி கை தட்டினீங்கன்னா எந்த சவுண்டும் இல்லை. அமைதியா வெற்றியை நோக்கி பயணிக்கிறது. நீங்க கொடுக்கிற வெற்றி தான் உங்க பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் புரிமுறுவலை கொடுக்கும். அப்படித்தானே? சரி, எப்படி யாரெல்லாம் திட்டமிட்டு படிக்கிறீங்க? யாருமே இல்லை. யாரெல்லாம் படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கிறீங்க? வெரி குட். யாரெல்லாம் டீச்சர் டீச் பண்ணும்போது புக்கை பார்த்து அண்டர்லைன் பண்ணி அதோட மீனிங்ஸ் எல்லாம் எழுதி நீட்டா கிளாஸ் கவனிச்சு படிக்கிறீங்க? வெரி குட். வேற யாரும்? 2. only 2. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 50. அப்ப யாருமே படிக்கலன்னா அப்படி திட்டமிட்டு படித்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேணும் அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட்? திட்டமிடுதல். எது இம்பார்ட்டன்ஸ்? திட்டமிடுதல். சரி, அப்ப இப்ப நான் வந்து நிறைய மார்க் வாங்கணும் நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏதாவது யாருக்கு ஒரு ஐடியாவும் இல்ல, குறிக்கோள் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்து. ஃபர்ஸ்ட் லட்சியம் உனக்கு ஒரு குறிக்கோளை நோட் பண்ணிட்டோம். நான் உங்கள்கிட்ட யார்கிட்டயுமே கேட்கல, உங்க டீச்சர்ஸ் யாரும் உங்க நோட்டை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நீங்க தைரியமா இருக்கலாம். சைலண்ட், அமைதியா இருந்து அமைதியை செக் பண்ணு. உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். மருத்துவராக இருக்கட்டும், டாக்டரா, மருத்துவர், டாக்டர், இன்ஜினியர், பொருளாதாரம், ஏதோ ஒன்று, இல்ல ஐஏஎஸ், இல்ல சயின்டிஸ்ட், இல்ல உலக ஆளக்கூடிய ஒரு மிக தத்துவவாதி, ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் லட்சியம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்க தானே? ஒரு குறிக்கோள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்ணுவீங்க?
திட்டமிடல். ரைட், திட்டமிடுங்க பார்க்கலாம். காலையில எத்தனை மணிக்கு எழுதுவீங்க, நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, அதான் திட்டமிடல். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரேக் வேணும், சில ரிலாக்ஸ் டைம் போட்டுக்கோங்க. ரிலாக்ஸ் டைம் பார்த்தோம்னா அவங்க ரீல்ஸ் பாக்குறது, ஸ்டேட்டஸ் பாக்குறது கிடையாது. அதுக்கு நிறைய இருக்கு. கார்டனிங் பண்ணலாம், நல்ல மியூசிக் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ திட்டமிடுங்க, ஒரு குறிக்கோள் செட் பண்ணுங்க. செகண்ட், நீங்க எப்படி எல்லாம் எப்ப எல்லாம் படிக்க போறீங்கன்னு ஒரு திட்டமிடுங்க. தேர்ட், காலக்கெடு. காலக்கெடுனா என்னது தெரியல. இப்ப எனக்கு பிசிக்ஸ் பிடிக்கவே செய்யாது. சாரி சார், பிசிக்ஸ் தான் பிடிக்கிறது, ஜஸ்ட் சொல்றேன். பிசிக்ஸ் எனக்கு பிடிக்கவே செய்யாது, எனக்கு புரியல. அப்ப அது எந்த காலத்துல அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் படிச்சு முடிக்கிறது, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு யூனிட், ஒரு சாப்டர் நான் இந்த டைம்ல படிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த டைமுக்குள்ள முடிக்கணும். இல்ல எத்தனை 2 மார்க்ஸ், எத்தனை 3 மார்க்ஸ், எத்தனை 5 மார்க்ஸ் படிக்கிறது, அதான் காலக்கெடு. இப்ப நான் 1 hour கொடுத்துட்டேன்னா அந்த 1 hour இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சு முடிக்கணும். இப்ப 5 மார்க்ஸ் படிக்கிறேன்னா அந்த 5 மார்க்ஸ் அந்த டைமுக்குள்ள முடிக்கணும், அதுதான் காலக்கெடு. நோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் நேர மேலாண்மை அப்படின்னா என்னது? நேரத்தை எப்ப மேலாண்மை பண்ணுவீங்க? நீங்க இப்ப சொன்ன மாதிரி சூரியன் வந்த பிறகு நான் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு திட்டமிட்டேன். நான் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன்னா 9 மணிக்கு எழுதுனா என்ன ஆகும்? உங்க நேரம் மேலாண்மை ஆகுமா? எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதான் நேர மேலாண்மை. நீங்க 4 மணிக்கு எழுதுறேன் நீங்க பண்ணீங்கன்னா you should get up 4 o'clock. Otherwise you should get up 5 o'clock. அதான் நேர மேலாண்மை. நோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் லாஸ்ட், வெற்றி உங்கள் கை. லட்சியம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் இது பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? குறிக்கோள். கலிலியோ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? கலிலியோ, சரி, கலிலியோ கேள்விப்படவே இல்லை நீங்கெல்லாம். அவர் ஒரு சயின்டிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, சரியா? ஒன்றை அவர் சர்ச்சுக்கு போனார். சர்ச்சுல பெல் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப பெல் அடிக்கும் போது அது எப்படி அடிக்கும்? இந்த மாதிரி டிங் டாங் அப்படி அடிக்கல, அது ஊசல் மாதிரி அங்கங்க போயிட்டே இருந்து. ஆக்சுவலா ஒரு சின்ன விளைவுதான், ஆனா அதை கூர்மையா கவனிச்சாரு. கடைசியில எதை கண்டுபிடிச்சாங்க? ஊசல் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஊசல் கடிகாரத்தை கண்டுபிடிச்சது யாரு? கலிலியோ தான். அப்ப சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. இப்ப டீச்சர் டீச் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி டீச் பண்றாங்க, அது ஏதோ ஒரு ஹிண்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதுதானே புக்ல எல்லாம் இல்ல பார்த்தா பாத்துக்கணும். ஆனா கொஸ்டின் பேப்பர் அதான் இருக்கும். அப்படித்தானே? கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது தானே? அப்போ யார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது சின்னதோ பெருசோ அதை என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. சின்ன பெரிய பிரச்சனையானாலும் சின்னதானாலும் பெரிய இதனாலும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அலட்சியம் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள சொல்யூஷன்ஸ பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா எல்லா தடைக்கற்களையும் என்ன பண்ண முடியும்? படிக்கற்களாக மாற்ற முடியும். அப்ப இந்த குறிக்கோள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன குறிக்கோள் பெரிய குறிக்கோள் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உன்னுடைய குறிக்கோள் நீ பயணம் பண்றியா, அதுதான் மேட்டர். அப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது கவனமா லிசன் பண்ணுங்க அப்படின்னா வெற்றிகள் நமக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க ஸ்கில்ஸ். நீங்க மேபி டிராயிங்கா இருக்கலாம், நல்லா பாடலாம், ஆடலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப உங்க ஸ்கில்ஸ் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைப்படணும். ஆசை இருக்கும்.
ஆசை இருந்தாதான் எதையுமே என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். குறிக்கோள் மட்டும் பிக்ஸ் பண்ண கூடாது. அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆசைப்படணும். ஆசைதான் எனக்கு வெற்றிக்கு வழி வகுக்கும். அதுக்காக வேற மாதிரி எல்லாம் ஆசைப்படக்கூடாது. பக்கம் சாப்பிடுறதுக்கு, வீட்டா சாப்பிடுறதுக்கு, இந்த ஸ்டேஜ் அப்படி டூயிங் பாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு உங்களுடைய குறிக்கோளை அடைகிறதுக்கு ஆசைப்படணும். ஆசையை வெற்றிக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. முதல் படி ஆசையை வெற்றிக்கு முதல் படி. செகண்ட் என்ன சொன்னோம்? ப்ளீஸ் ஆன்சர். காலத்திடு திட்டமிடுதல். திட்டமிடுதல் என்னது? திட்டமிடணும். எத்தனை மணிக்கு எழுதுற, எத்தனை மணிக்கு நான் தூங்க போறேன், அதான் வந்து திட்டமிடுதல். சரியா? இப்ப நான் 4 மணிக்கு எழுதி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டோம். 9 மணிக்கு எழுதுனா எவ்வளவு நேரம் நீங்க வேஸ்ட் ஆகுது, பார்த்துக்கோ. அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு திட்டமிட்டு பார்ப்போம். திட்டமிட்டு எங்கன்னா ஒரு தூக்கி போட்டான், அது எதுக்கு உனக்கு மொபைல்? நாங்கெல்லாம் படிக்கும்போது மொபைல் போன் கிடையாது. உங்க டீச்சர்ஸ் கேட்டு பாருங்க. எங்களுடைய பொழுதுபோக்கே புத்தகம் ரீட் பண்றதுதான். நான் உங்க இனிமே இவ்வளவு பேசுற சரளமா பேசுறதுன்னா ரீடிங் புக்ஸ் தான். நீங்க எத்தனை ரீட் புக்ஸ் ரீட் பண்றீங்க? யாருமே இல்ல. உங்க டீச்சர்ஸ கேளுங்க. வெரி குட். புக்ஸ் ரீட் பண்ணுங்க. நல்ல மியூசிக் கேளுங்க. அதான் வந்து நம்ம வாழ்க்கையில எது கொடுக்கும், அறிவு கொடுக்கும். சரியா? அப்ப திட்டமிடுங்க. இந்த மணில இருந்து இந்த மணில நான் படிப்பேன், இத்தனை மணில இருந்து இத்தனை மணில தூங்குறேன். அந்த திட்டமிடுதல் சப்ஜெக்ட் வைஸா புரியுங்க. அந்த சப்ஜெக்ட் இருக்கா, தமிழுக்கு இவ்வளவு நேரம், இங்கிலீஷ்க்கு இவ்வளவு நேரம், மேத்ஸுக்கு இவ்வளவு நேரம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எந்த குரூப்னாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு குரூப்புக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு படிங்க. 4 o'clock எழுதுறீங்க, 8 o'clock வரை படிக்கிறீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க, அதை படிங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கடினமான பாடங்களை ஏர்லி மார்னிங் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அக்கௌண்டன்சி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பாத்திரம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு காலையில எழுதி படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். படிச்சதை எழுதி பாருங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிக்கிறீங்க, 2 கொஸ்டின், அதை இமீடியட்டா எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி திட்டமிட்டு படிச்சீங்கன்னா உங்களால நல்ல மார்க் மதிப்பெண்களையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதே சமயம் உங்களுக்கு கண்டென்ட்டும் கிளியரா இருக்கும். சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய நீட், ஜேஇ மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க இல்லையா, ரயில்வே, எல்லா துறைகளுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்படி இந்த மாதிரி திட்டமிட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணி தேடி அதிகாரிகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதை பண்ணுங்க. 3வது என்ன சொல்றோம்? கால கேட்டு. 3வது என்ன சொல்றோம்? கால கேட்டு. சோ காலக்கெடு இருந்தீங்க, நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய வேண்டியதை இப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பழமொழி. நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய வேண்டியதை இப்போதே செய். அப்ப காலக்கெடு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். எந்த ஒரு காரியத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தால நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியுமா? முடியாது. இப்ப நான் மேத்ஸ்ல ஒரு சம், சரியா, ஒரு சம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சம் வந்து நல்ல கடினமான ஒரு சம்மா இருக்குது. அந்த சம்ம நாளைக்கு நான் காலையில போட்டு பாக்குறேன், இது ஒண்ணுமே புரியல அப்படின்னா நாளைக்கு ஒரு கடினமான சம் வரும், அடுத்த நாள் ஒரு கடினமான சம் வரும். அப்ப அது என்ன ஆகிட்டே இருக்கும், கூடிட்டே போகும். நம்பர் என்ன ஆகும், கூடிட்டே போகும். ஃபைனலா எக்ஸாமுக்கு முந்தின நாள் எடுப்பீங்க அழகா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏதாவது புரியுமான்ற புரியாது. அப்ப இன்னைக்கே ஒரு காலக்கெடு கொடுத்து படிக்கும் போது ஏதாவது ஒரு பாடம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பகுதி புரியலைன்னா நீங்க என்ன பண்ணலாம், யாருடைய உதவி நாடலாம், ஆசிரியருடைய உதவியை நாடலாம். சரியா? ஆசிரியருடைய உதவி நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு ப்ராப்ளம் இன்னைக்கு
சால்வ் ஆயிடும். இன்னைக்குள்ள ப்ராப்ளத்தை நாளைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும்? கூடிட்டேதான் போகுமே வழி அது வருவாது. கடைசி யாரை பிளேம் பண்ணுவோம்? யாரை பிளேம் பண்ணுவீங்க? அப்படி ஈஸியா சொல்லி போயிட்டீங்களா? டீச்சர் உடனே டீச் பண்ணல, ஒண்ணுமே புரியல சொல்லலாமா? ஏன்னா நீங்க அவங்க கடமையை கரெக்டா பண்ணிருக்கீங்களா? இல்ல ஒரு கடமையை சரியாக செய்துவிட்டு அடுத்தவங்க படிக்கணும். நீ உன் கடமையை சரியாக செய்யாம அடுத்தவங்க படிக்கொள்ள முடியுமா? முடியாது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, வீட்டுல எங்க அம்மா வேலை வச்சாங்க, அப்பா வேலை வச்சாங்க, ஹோம்ஒர்க் முடிக்கல. காரணம் லேசினஸ், சோம்பேறி. எருமை பாத்தீங்களா? எருமை என்ன பண்ணும்? கோடை காலத்துல வந்து ஃபுட்டெல்லாம் சேவிச்சு வச்சிடும், அப்படித்தானே? மழை காலத்துல என்ன பண்ணும்? நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கும். அதால அப்ப இப்ப உங்களுக்கு அறிவு கிடைக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, படிங்க. உங்களுக்கு நீங்களே டைம் நிர்ணயம் பண்ணுங்க, அதை படிச்சுட்டு புதியாட்டத்தை கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்குள்ளத நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? கஷ்டம்தான் இல்லையா? நம்ம எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரீங்க, இன்னைக்கு போட்ட யூனிஃபார்ம நாளைக்கு துவைக்கிறேன்னா என்ன ஆகும்? ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கே வராது, அப்படித்தானே? அது என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட் தான் ஆகும். சோ அன்னைக்குள்ள ஒருத்த அன்னைக்கே முடியுங்க, நாளைக்குள்ள ஒருத்த விட இன்னைக்கு பண்ண முடியும் ரெடி பண்ணி. அதான் நாளைக்குள்ள ஒருத்த இன்னைக்கு முடிக்கணும், இன்னைக்கு இப்ப உள்ள இன்னைக்குள்ள ஒருத்த இப்போதே முடிக்கணும். அது ஒரு இதா பார்க்கணும். சரி, நாலாவது என்ன சொன்னேன்? நேர மேலாண்மை. சரி, இப்ப நான் வந்து இது டைம், இது பணம். பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துடும், வருதானே? நான் இன்னைக்கு கொஞ்சம் அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த அமௌண்ட் என்னால சம்பாதிக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிற டாய் நாளைக்கு வருமா? 2024 டிசம்பர் 31 நாளைக்கு வருமா? வராது. 2022 நவம்பர் 31 30 இன்னைக்கு வருமா? டைம் எப்படி ஓடிட்டே இருக்கும். உங்களுக்காக வெயிட் பண்ணவே செய்யாது. உலகத்திலேயே ஓடி இருக்கிற வெயிட் பண்ணாத ஒரே யூனிக் யார்தான்? டைம் தான். பிடிக்கவே முடியாது. ஒருத்த டைமை இழந்துட்டீங்கன்னா, வாய்ப்புகளை இழந்துட்டீங்கன்னா திரும்ப அது நமக்கு கிடைக்கவே செய்யாது. சோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நம்ம என்ன படுத்தணும்? பயன்படுத்தணும். இப்ப என்ன வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? படிக்கக்கூடிய வாய்ப்பு, கல்வி. அதை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். சரியா நீங்க பயன்படுத்தி திட்டமிட்டு நேர வேளாண்மையோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க அதிக ஆசைப்பட்டது நீங்க என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். சரி, நான் ஒரு ட்ரிக் மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, சரி, நாளைக்கு வெட்டி காலேஜ் உங்களுக்கு, சரி, நீங்க படிக்கிறதோட காலையில எழுதி உட்கார்ந்து வச்சீங்க. இப்ப கண்டினியூஸா படிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 20 மினிட்ஸ் படிங்க. எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ். நல்ல ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கோ, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத பிளேஸ்ல உட்காந்துக்கோ. வீட்டுல கூட சில பேர் டிஸ்டர்ப் பார்க்கலாம், உங்க தம்பி தங்கச்சி டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், இதெல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க மாற்றணும் அப்படின்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்தை நீங்களே தேடிச்சுங்க, அங்க போய் உட்கார்ந்து படிங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தரவ படிங்க. ஒரு கொஸ்டின் படி 5 நிமிஷம் எழுந்து வாக் பண்ணு, லிசன் தி மியூசிக். கிளாஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க. ஒரு லஞ்ச் பிரேக் 1 ஹவர் எடுத்துக்கோங்க. 1 ஹவர் டேக் டைம், நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி பண்ணுங்க. ஈவினிங் கொஞ்ச நேரம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீ பார்க்கணும்னா 1 ஹவர் டீ பார்த்துக்கோங்க. நான் டீ பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட்டிமன்றம் பாருங்க, ஜாகிரபி சேனல்ஸ் பாருங்க, நிறைய அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகள் நிறைய போறீங்க. சூப்பர் சிங்கர் கூட பாத்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு உங்க அறிவை எது வளர்க்குதோ அதை பாருங்க. 1 ஹவர் அதையும் படிங்க. டின்னருக்கு 1 ஹவர் டைம் விடுங்க. இந்த மாதிரி படிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க நேர வேளாண்மை கரெக்டா கையில் எடுத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். சோ நீங்க திட்டமிட்டு நேர வேளாண்மையோடு படிச்சீங்கன்னா வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? வெற்றி பெறலாம். இந்த டைம்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வரலாம், அந்த சினிமாவுக்கு போகலாம், அந்த விஜய் படம் ஓடிக்கு ஏன்னா ரிலீஸ் ஆகிருக்கு, அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு,
ஆனா பாவம் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வேற யாரையும் சொல்றாங்க. மொபைல வாடா கயத்துமா நான் கயத்துறியா ஏதோ ஒரு எவ்வளவு டைம் தெரியுமா உங்களுக்கு? 2 மணிக்குள்ள வேஸ்ட் பண்றீங்க. ஒவ்வொரு மணித்துளிகளும் வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது. மாணவர்களுக்கு அது ரொம்ப இன்றியமையாது. தயவு செய்து படிங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சொல்லிட்டு எதையும் செய்யாது. இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க சொல்லி வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஆஃப்டர் 12 உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வருவாங்களா? என்ன வருவாங்க? மேரேஜுக்கு எப்படி வருவாங்க? ஒரே வீட்டுல வாழ முடியுமா? ரொம்ப பேசுறீங்க, முடியுமா? முடியாதுல்ல. இப்ப யாருமே பேசல. கொஞ்ச நேரம் கூட வருவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு அமைதி போட்டு உங்களுக்கு அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. சில அவங்க காலேஜ்ல போய் செட்டில் ஆகுங்க. டேய் டாடா பை பை நான் போயிட்டு வரேன், அவங்க ஊருக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருக்காக அவங்க லைஃப் யாருமே தியாகம் பண்ண மாட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் ரொம்ப இதா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சீக்ரெட்ஸ் போறேன். கண்டிப்பா லைஃப்ல யாரும் கூட வரமாட்டாங்கப்பா. படிங்க, வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம். சட்டங்கள் ஆய்வது, பட்டத்து தீவு, பாண்டி பெண்கள் நடத்த வந்த 8 மனிதர்கள் ஆட்சி பெண்களை கேட்டுக்கோங்க. எங்க இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அதே நல்ல கற்றுக்கணும். அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ரெஸ்பெக்ட் ஈச் அதர். நீங்களே உங்க லைஃப் வந்து குழி தோண்டி படுக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. தயவு செய்து கொஞ்சம் உங்களை நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். கொஞ்சம் பெற்றோரை திங்க் பண்ணுங்க, ஆசிரியர்களை திங்க் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லாமே எல்லாம் கை கட்டி தூரம் தான் இருக்கு. நான் என்ன நினைச்சு இப்படி நான் வச்சேன், எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் இப்ப அந்த இதை டச் பண்ணணும் கிடைக்க மாட்டேன், கிடைக்காது. அவங்க ஓடணும், கடின உழைப்பு இருந்தாதான் ஓட முடியும். சுறுசுறுப்பா இருங்க. ஒரு இடத்துல போய் முடங்கி போய் விடாதீங்க. மொபைல பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படி ஒரு இடத்துல முடங்கி போய் இருந்தீங்கன்னா நதிங், ஜீரோ. நீங்களே பாக்குறீங்க, படித்தவங்களுக்கு இருக்கிற மதிப்பும் படிக்காதவங்களுக்கு இருக்கிற மதிப்பு. படிக்காத ஒருத்தவங்க பஸ் ஸ்டாப்ல போய் நீங்க பஸ் பார்த்து ஏறுவாங்களா? கரெக்டா அவங்க எடுத்துட்டு டிராவல் பண்ண முடியுமா? சொல்லுங்க. எழுத படிக்க தெரியல, நான் இங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை போனோம், மத்தவங்களுக்கு ஹெல்ப்பா தான் நான் கேட்கலாம். எப்ப தம்பி இது எந்த ஊருக்கு போற பஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையா? சொந்த காலம் நிற்கும். ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் ஃபுட். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அது நல்ல ட்ரை பண்ணு. சரியா? வாழ்க்கையில வந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. காரணம் கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் கிடைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அது வாழ்க்கையில உண்மையாவே உங்களை பலமுள்ள மனிதர்களாக மாற்றி விடும். சரியா? இப்ப நிறைய குழந்தைங்க இருக்கீங்க, சின்ன பிரச்சனை கூட பெருசா பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கீங்களா? அது கூட தப்புதான். அது அடுத்தவங்க விஷயத்த ஈஸியா பெற்றுக்கலாம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. மேம் அங்க லவ் லெட்டர் கொடுத்தான், அது இருக்கு சொல்றீங்களா இல்லையா? ஏதோ நீங்க ரொம்ப கற்பழிக்க மாதிரி. ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயம் அவர் எங்க டீச்சர்கிட்ட சொன்னாலே அவருக்கு அதை சால்வ் பண்ணிருவாங்க. தயவு செய்து அது ஒரு பெரிய விஷயமா மாத்தாதீங்க. எதுனாலுமே சரி, நாட் ஒன்லி எதுனாலும் சரி. சரி, அவங்க கூட படிக்கிற ஒரு குழந்தை அவங்க வீட்டுல ஒரு கஷ்டத்தை அவங்க கூட ஷேர் பண்ணாலும் அவங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அத நீங்க 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த நியூஸ் காலையில போகும்போது அவ மன உளைச்சலை காவாக்கி படிக்க முடியுமா அவளால? சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா? இதுக்குதான் நான் உங்களே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க கூடாது. டீச்சர்ஸ ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கலாம், உங்க கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கலாம், கார்டை வச்சுக்கலாம், பேரண்ட்ஸ் வச்சுக்கலாம். கூட இருக்கிறவங்க எப்பவுமே நம்ப முடியாது. அதனால படிங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான், அதை ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கோங்கன்றேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்லல, ஒரு எல்லை வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு இவ்வளவுதான், உங்க கஷ்டம் ஷேர் பண்ணாதீங்க, படிப்பு மட்டும் ஷேர் பண்ணுங்க, வாழ்க்கையில முன்னுக்கு போயிட்டே இருங்க.
நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளுக்கு நல்ல ஓசை. காயின்ஸ் கீழே வரும்போது சத்தம் போகும். ஆனா எதுக்கு மதிப்பு? காயின்ஸ் தான் ரூபாய் நோட்டுதா? ரூபாய்க்கு தான் மதிப்பு. கீழே வந்து சத்தம் போடுற காயின்ஸ்க்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? இல்லல்ல. அப்ப அப்ப கீழே வந்து ஓட்ட போடுற காயின்ஸா இருக்கிறீங்களா, சத்தமே இல்லாம மதிப்பா இருக்கிற ரூபாய் நோட்டா இருக்க ஆசைப்படுறீங்களா? நீங்களே தெரியும். ஓட்ட போடுற நாணயங்களா இல்ல மதிப்போடு இருக்கிற ரூபாய் நோட்டா? மதிப்போட இருக்கிற ரூபாய் நோட்டு வேணும்னா நல்ல படிங்க, ஆசைப்படுங்க. லைஃப்ல வந்து என்ன ஈஸியா அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, 3 காவ சொல்லுவாங்க. கடமை, கடமை உங்க கடமையை கரெக்டா பண்ணுங்க. கண்ணியமா வாழ பழகுங்க. கட்டுப்பாடோட இருங்க. கட்டுப்பாடு வந்து வாழ்க்கையில எதை கொண்டு வரும்? ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். உன்னை நீயே எங்கேயோ ஒரு இடத்துல இழந்துட்ட, உன்னுடைய பலவீனத்தை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலே உன்னை அடிக்க பார்ப்பாங்க. அதுக்கு நீ வழி கொடுக்க புக்ஸ் ரீட் பண்ண. சரியா? நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் போடலான்றது. அதாவது டிசிப்ளின் என்னதான் இதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே அது உங்களை எந்த அளவுக்கு நாளை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்கு முன்னால ஆல் ஸ்டாண்ட் எழும்பலாம். சைலண்ட். நான் மாணவன் இதுல டிசிப்ளினா இருக்கீங்க, சைலண்டா இருக்கீங்க. வெரி குட். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட் டவுன். ஒரு 3 ஸ்டெப் சைலண்டா முன்ன வாங்க பாருங்க. வெரி குட். சரி, 3 ஸ்டெப்ஸ் சைலண்டா முன்னால வரணும். உங்களால முடிஞ்சுக்காது தானே? அப்ப 3 ஸ்டெப்ஸ் பேக்ல போங்க. வெரி குட். உங்களாலே முடியும். சரியா? அப்ப சிட்டால். வெரி குட். அதாவது சைலண்டா எழுப்பி 3 ஸ்டெப் முன்னால வர முடியுது, 3 ஸ்டெப் பின்னால வர முடியுதுன்னா உங்களாலையும் எல்லாருமே என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். சரியா? சோ நல்லா படிங்க. வெற்றி ஒரு கையில தான் இருக்கு. ஆசைப்படுங்க. ஆசையே வந்து என்ன பண்ணும்? வெற்றி உங்களுக்கு கொண்டு தரும். சரியா? படிக்கிறீங்களா? நல்லா இருக்கனால ஆசைப்படுங்க. ஒழுக்கம் விழுக்கம் தரலால் விழுக்கும் வீரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை பேணி பாதுகாருங்கள். சிறிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடின உழைப்பு இவற்றை விடாம பின்பற்றி வருகின்ற கல்வியாளர்ல நீங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அருளிய சேர்மன் சார், கரஸ்பாண்டன்ட் மேம் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாருமே என்னுடைய நன்றியை நான் குறித்து இதன் பகுதிக்கு நான் முடிவு வைக்கிறேன். அட் த சேம் டைம் இதுக்கு பின்னாடி ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் போகும். ஜஸ்ட் 2 or 3 minutes அதை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு கூட்டிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. டிசிப்ளின் இருக்கும் பாருங்க. டிசிப்ளின் ஒரு ஹெட். வேலை வாங்க. ஃபர்ஸ்ட் போட்டுறவா? சைலண்ட். இந்த மைக் வச்சா சவுண்ட் வருமா?
Down that scrolling the letters, no, just read. Okay. Over here. Over here then. Speaker connect பண்ணுங்க.